அதிமுக ஆட்சி காலத்தில் சாத்தான்குளத்தில் இருவர் காவல் நிலையத்தில் அடித்துதான் கொல்லப்பட்டார்கள் என்பது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது என தூத்துக்குடியில் திமுக கூட்டணி கட்சிகளின் சார்பில் நடைபெற்ற தெருமுனை பிரச்சாரத்தில் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார். எங்களுடைய நம்ம முதலமைச்சர் தளபதியார் வந்தப்புறம் தான் எல்லாம் ஃப்ரீயா திறந்து விட்டு மாஸ்க் போட்டுக்கோ, நீ உடனடியா மருத்துவமனைக்கு போ. மருத்துவமனைகள் அதிகரிக்கப்பட்டது. தற்காலிக மருத்துவமனைகள், தற்காலிக மருத்துவர்கள், நர்சுகள் எல்லாம் பணியமர்த்தப்பட்டாங்க. இன்னைக்கு அவர்களும் பணி நியமனம், நிரந்தர பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள். அந்த அளவுக்கு நடவடிக்கை எடுத்தார். அதுலதான் ஒண்ணு, சாத்தாங்குளம் ஜெயராஜ் பெனிக்சன் அப்பனும் தாய் தகப்பனும் மகனும் அடித்தே கொல்லப்பட்டார்கள். அது ஒன்று போதும் அவருடைய அவல நிலைக்கு, அவருடைய ஆட்சியோட அவல நிலைக்கு. நம்மளுடைய தூத்துக்குடி துப்பாக்கி சூடா இருக்கட்டும், சாத்தாங்குளம் அந்த வியாபாரிகள் அடித்து கொல்லப்பட்டதார். அப்ப என்ன சொன்னாரு எடப்பாடியார்? உடல்நல குறைவினால இறந்துட்டாங்க. அப்ப நீ குற்றவாளியை மறைக்கிறீல்ல? ஓ என்னாச்சு? அப்படியா? நான் நடவடிக்கை எடுக்க சொல்றேன்னு சொல்லல அன்னைக்கு முதலமைச்சர். எப்படி துப்பாக்கிச்சோட நான் டிவில தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ எனக்கு தெரியாத, காலையில தொலைக்காட்சியில தெரிஞ்சேன். ஒரு துப்பாக்கி சூடு நடத்துவது காவல்துறை கையில வச்சிருக்கிற முதலமைச்சருக்கு தெரியல. துப்பாக்கி சூடையே நான் டிவில பார்த்தேன்னு சொன்னார். காவல்துறை கையில வச்சிருக்கிற உச்சபட்ச பதவியில இருக்கிற முதலமைச்சருக்கு தெரியாம எதுவுமே நடக்காது சொன்னார். அதே மாதிரிதான் ஜெயராஜ் பெனிக்சன் அடித்துக் கொல்லப்பட்ட போது உடல்நல குறைவினால இறந்தாங்கன்னு சொன்னார். இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாயிட்ட போட்டு தீர்ப்பு சொல்லியிருக்கு. அத்தனை பேர் 9 பேர் குற்றவாளிகள், அவர்கள் அடித்து துன்புறுத்தனால செத்துருக்கிறாங்கன்றது இன்னைக்கு சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க.